அனைவருக்கும் இந்நாள் பொன்னாளாக இருக்க இறைவனே வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாலட் ரெசிபி தான். இது நவராத்திரிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விசேஷ நாள்லேயும் நிறைய ஊரில் சாமிக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டு பிரசாதமாக பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் பரிமாறுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சாலட் ரெசிபி தான். நம்ம நவராத்திரிக்கு நிறைய பலகாரங்கள் பண்ணுவோம். எண்ணெயில் பொரித்தது, நெய்யில் வறுத்ததுன்னு நிறைய பண்ணுவோம். அதுக்கு கூட இந்த ரெசிப்பியையும் கூட சேர்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் வேலையும் ஈஸியாக முடியும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு நேரம் சாப்பாடாக ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த சேலடும் ஒரு சுகர் இல்லாத ஃப்ரெஷ் ஜூஸோ ஒரு சூப்போ எடுத்தால் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேலட் பண்ணதுக்கு நான் மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு சிறுபயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். வறுக்காத சிறுபயத்தம்பருப்பு இது 100 கிராம். இதை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அது ஊறிட்டு இருக்க நேரத்தில் இதுக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போது கொஞ்சம் மல்லிக்கீரை, ஒரு பச்சை மிளகாய், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்சு வெள்ளரிக்காய், அதில் உள்ளே இருக்கக்கூடிய வித்து பகுதியெல்லாம் எடுத்துட்டு சதைப்பகுதியை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் மாதுளம்பழம் கூட ஒலித்து போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில இனிப்பாக அந்த மாதுளம்பழம் வாயில் கடிப்படும்போது. அதுக்கப்புறமா ஒரு கேரட்டை நல்லா துருவி அதையும் சேர்த்துக்கேன். இதில் அளவெல்லாம் இவ்வளோ தான் போடணும்னு ஒரு கணக்கு ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் புளிப்புக்காக ஒரு லைம் பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தேங்காய் துருவல், இவ்வளவும் போட்டுட்டு பருப்பு நல்லா ஊறியாச்சு 1/2 மணி நேரம், அதையும் போட்டிருக்கேன். இந்த பருப்பு அளவு மட்டும், உங்களுக்கு பருப்பு ரொம்ப பிடிக்காது, இந்த மாதிரி ஊற வச்ச பருப்பு, முளைக்கட்டின பயிர் வகைகள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னு உள்ளவங்க இந்த பருப்பை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் கோசம்பரியில் இந்த மாதிரி பருப்பு முக்கியமாக நிறைய இருக்கும். உங்களுக்கு தேவை எப்படியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தாளித்து ஊற்றிக்கணும். இந்த சாலடுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுந்து, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக காயப்பொடி இவ்வளவும் போட்டு நல்லா தாளித்து கொட்டிக்கலாம். இது நம்ம டயட்டில் இருக்கும்போது சாப்பிட்றதா இருந்தால் அந்த தாளிப்பு போடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இதில் கொஞ்சம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம். சாலட் ரெடி ஆகிட்டு. இந்த நவராத்திரிக்கு உங்கள் 9 நைவேத்தியத்துக்கு கூட இந்த ரெசிப்பியையும் சேர்த்து நீங்கள் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டும் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.